தன்னுடைய 90வது வயதில் அவருடைய பிறந்த நாள் அன்று பேசுகிற போது எல்லோரும் பெரியாரை பார்த்து ஐயா ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள். பெரியார் சொன்ன விடை என்ன தெரியுமா? பெரியார் கோவப்படுகிறார். எதற்கும் கோவப்படாத எங்கள் ஐயா பெரியார் கோவப்படுகிறார். அப்போது சொல்லுகிறார், ஓய்வெடுத்துங்க ஓய்வெடுத்துங்கன்னு சொல்றீங்களே, நான் காலையில் 2 இட்லி சாப்பிட்றேன், அப்புறம் ஒரு டீ சாப்பிட்றேன், மத்தியானம் கொஞ்சம் புலவு சோறு சாப்பிட்றேன், சாயந்தரம் மறுபடியும் டீ சாப்பிட்றேன், இரவில் ஏதோ ஒரு புலவோ சப்பாத்தியோ சாப்பிட்றேன். இவ்வளவும் மக்கள் பணத்தில் சாப்பிட்டு விட்டு வேலை செய்யாமல் இரு என்கிறீர்களே, நியாயம்தானா என்று கேட்ட மனிதனை பற்றி விமர்சனம் செய்வதற்கு ஒரு அருகதை வேண்டாம்? நான் பொய் சொல்லவில்லை நண்பர்களே. அவரோடு பயணித்த 14 ஆண்டுகள் பயணித்த மாவட்ட செயலாளராக இருந்த ஒருவர் என்னை நேற்று பார்த்தார். நான் பெயர் சொல்லாமல் சொல்வதற்கு ஒரு காரணம் உண்டு. அவர் ஒரு முடிவெடுத்திருக்கிறேன், நான் என் வாழ்க்கையை தொலைத்து விட்டேன், 14 ஆண்டு பயணத்துக்கு பிறகு முடிவுக்கு வந்து விட்டேன். வருகிற பொங்கல் நாளில் அவர் ஒரு குறிப்பிட்ட அமைச்சர் பெயரை சொன்னார். இந்த மேடைக்கு வாருங்களேன் என்றேன். இல்லை, 14ஆம் தேதி நான் 200 பேரோடு நாம் தமிழர் கட்சியை விட்டு வெளியே வருகிறேன் என்று சொன்னார். நான் நிதானமாக எதனால் என்று கேட்டேன். அவர் சொன்ன ஒரு சின்ன செய்தி, அவர் வந்து போகிற போது எங்களால் செலவு செய்து மாளவில்லை. ஒரு நாளும் நண்பர்களே, அவர் குறிப்பிடுகிறார், இன்றைக்கு இந்த கூட்டம் முடிந்தது, இந்த கூட்டம் முடிந்ததற்கு பிறகு இரவு உணவு எல்லோருக்கும் உண்டு என்று சொன்னால், யாராவது எனக்கு உணவு எடுத்துக்கொண்டு வருகிறேன் என்றால் கூட நான் ஏற்பதில்லை. நம் தோழர்களோடு இந்த பிள்ளைகளோடு வரிசையில் நின்றுதான் உணவு உண்ண வேண்டும் என்று நான் சொல்வேன். ஆனால் அவர் சொன்னார், எந்த ஒரு கூட்டமும் முடிந்து போகிற போது சாப்பிட்டு போகலாமா என்று கேட்டால் கோபப்படுவார். என்னடா சாப்பிட்டு போகலாமா, இங்கே நான் சாப்பிட முடியுமாடா, வண்டியில் எல்லோரையும் வாடா போடா என்று பேசுவதுதான் அவருக்கு பழக்கம். கொண்டு போய் வண்டியில் கொண்டு போய் வை, கூப்பிட்டு சொல்லுவாராம், வண்டியில் கொண்டு போய் வையுங்கிறது வெறும் சாப்பாடு மட்டுமில்லை, வெறும் சாப்பாடு மட்டுமில்லை, சேர்த்து வை. நான் யார் ஒருவரையும் அவரை குறைத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை. மது இல்லாமல், மாமிசம் இல்லாமல், ஆடம்பரம் இல்லாமல் தன் பிள்ளையை 8 லட்சம் ரூபாய் கட்டி உலக தரத்தில் ஒரு பள்ளியில் சேர்க்காமல் வாழ முடியாத நீங்கள் எங்கள் ஐயாவை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது என்பதற்காக கேட்கிறேன்.